இந்த துங்கபத்ரா ரிவரை தாண்டி ஆலம்பூரில் ஒரு கோயில் கட்டுறதுக்காக கல்லெல்லாம் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மாட்டு வண்டிங்களுக்கு நடுவில் வந்து கிரீஸ் போடுறதுக்காகவும் அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கர்னூல் கோட்டை. இந்த வீடியோவில் அந்த கர்னூல் கோட்டையை தான் நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வரும்போது ஃபுல்லாக ஓட்டிட்டு வெறும் நான் 40 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். இப்போதான் தெரியுது எதுக்கு அப்போ அவ்வளோ ஓட்டினான்னு. ரிட்டன் ஃபுல்லாக என்ன ஓட்ட விடுறான், ஓட்டவே மாட்டாராமா. எனக்கு செம்ம தூக்கமாக வருது. என்ன பண்ணோன்னா எங்கேயாவது நிறுத்திட்டு பரவாயில்ல, நீங்க ஸ்டேரிங்ல கையை வச்சு ஒரு டேப் அடிச்சு விட்டுறேன், நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டே ஓட்டுங்க. இப்படி ஓட்டுவோம் பாரு. எங்கேயாவது நிறுத்திட்டு நம்ம தூங்க போறோம், இல்லைன்னா ஒரு ரூம் எடுத்துட்டு தங்க போறோம். ரூம் எடுத்து தங்கிடுவோம். நியர்பை வந்து எங்கேயுமே எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் கர்னூல் ஃபோர்ட் இருக்குது, அது போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து துங்கபத்ரா ரிவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு குட்டி பிளேஸ் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரிவரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் தான் கர்னூல் ஃபோர்ட். இப்போ நம்ம கர்னூல் ஃபோர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க எந்தெந்த ராஜா வந்து எப்பப்போ என்னென்ன கட்டினாரு, இதை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. தங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க கல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர். இதுவும் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கோட்டையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் என்னென்னலாம் கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. மாமா, ஐ வாண்ட் திஸ் ஸ்டோன் only for our home, மாமா. No. சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு சூப்பரான கோட்டை தான் வந்து இந்த கர்னூல் ஃபோர்ட். தங்குறதுக்காகவே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து பார்க்குற வியூவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் கர்னூல் சைட் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கேருந்து நாங்கள் கண்டிக்கோட்டா போகிறோம். ஆல்ரெடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நியர்பை ஒரு நல்ல ரூமாக பார்த்துட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அது வாங்கலாம் பாரு, கடையில செம்மையா இருக்குப்பா. அம்மாக்கு பிடிச்ச டிராகன் ஃப்ரூட்ப்பா, ரெட் கலர். ஸோ ஒரு ரூமை வந்து கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் இப்போ புக்கும் பண்ணிட்டோம். அங்கே தான் போய் இன்னைக்கு நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஃபைனலாக நாங்கள் ரூமை கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம். வெல்கம் டு கண்டிக்கோட்டா. கண்டிக்கோட்டா என்ன கஷ்டப்பட்டீங்க? எவ்வளோ திட்டு எவ்வளோ பேச்சு, நடுவில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயிடணும். அதுக்கு என்ன ஆட்டம் போடுறேன். கண்டிக்கோட்டா பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.